ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் கூகுளில் போயிட்டு 0 to 50 பெனி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய ஸ்டாக் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் ரேட்டில் இருக்கும். அண்ட் ரூ. 100 கூட 2 குவான்டிட்டி 3 குவான்டிட்டி 5 குவான்டிட்டி இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டிஸ் உங்களால் வாங்க முடியும். பட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் வைஸில் பார்க்கும்போது அதிகமாக ஓகே ரூ. 100க்கு 5 ஷேர் கிடைக்குதா அப்படின்னு நினச்சி ஓகே நம்ம இந்த மாதிரி வாங்கினா அது ஏறும்போது ஈஸியாக நமக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு மென்டாலிட்டி இருக்கும். பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்டேபிளான கம்பெனிஸ் கிடையாது. இவங்களுக்கு ப்ராப்பரான டேட்டாவும் இருக்காது. சில கம்பெனிகள் ஒரு பேட் நியூஸ்னால இல்லை அதோட மேனேஜ்மெண்ட் சரியில்லாதனால நிறையா ரூ. 100க்கு மேலே 200க்கு மேலே போன ஸ்டாக்ஸும் வந்து ரூ. 10 20 கூட வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் அதை போய் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முழு கேரண்டி கிடையாது. இதில் இந்த பென்னி ஸ்டாக்ஸில் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 1000 வந்து கிட்டத்தட்ட அதிகமான ஷேர்ஸ் கிடைக்கும். அண்ட் இது எல்லாமே லோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஸ்டாக் ப்ரைஸை பேஸ் பண்ணி நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணுது, அந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் என்ன, அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனிஸ் வந்து பென்னி ஸ்டாக் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பை பண்ணலாம். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பென்னி ஸ்டாக்கில் அதிகமான ஷேர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் ரூ. 500 இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற நல்ல ஸ்டாக்ஸு இல்லை ரூ. 1000 ரேஞ்சில் இருக்கிற நல்ல ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட குவான்டிட்டி கம்மியாக தான் கிடைக்கும். பட் அந்த கம்பெனியோட இயர்லி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்னி ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும் அண்ட் க்ரோத்தும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் உங்களோட மணியும் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து ப்ரைஸ் லோவாக இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணுறதை விட்டுட்டு அந்த கம்பெனியோட குவாலிட்டி, ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ லைக் திஸ். பை பாய்.